Sir, what is the missing piece of our education right now? எனக்கு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்னைக்குமே வந்து எஜுகேஷனை வந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியோ மற்ற விஷயத்தோட சேர்ந்து நம்ம ட்ரா பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து பழைய மாதிரியே வந்து நான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வேர்ல்டுல இருக்கிற டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம இருக்கணும். அதை விட்டு நம்ம வந்து நம்ம இதுதான் எனக்கு பெஸ்ட், இதுதான் எனக்கு வரும் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளால வந்து அந்த அந்த காம்படிஷன்ல போய் நம்மளோட மாணவர்களை போயிட்டு நம்ம அனுப்ப முடியாது. இப்போ எலக்ட்ரிக் காஸ் காம்படிஷன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெனால்டோ அனௌன்ஸ் பண்ணலாம் சிங்கிள் சார்ஜ் 800 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு இருக்க கரண்ட் சிங்கிள் சார்ஜ் வந்து 350 to 400 கிட்ட இருக்கு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ரெனால்டோ அனௌன்ஸ் பண்றான் நெக்ஸ்ட் இயர் 2025 we are going to launch single charge 800. அடுத்த ஒரே வாரத்தில் டெஸ்லா அனௌன்ஸ் பண்றா சிங்கிள் சார்ஜ் 1200. ஸோ காம்படிஷன் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப வந்து நம்மளோட மாணவர்களும் எப்படி யோசிக்க வைக்கணும்னா இன்னைக்கு வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் அவனுக்கு தெரியணும் மட்டும் இல்லாம பேசிக்ஸ் வந்து எப்படி அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து யோசிக்கணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸோட நம்ம ரொம்ப எப்பவுமே க்ளோஸா நம்ம எடுத்துட்டு போகணும். என்ன சொல்றோம், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி 4.1 சொல்றோம். பட் வெளிநாட்டுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.1 அதெல்லாம் முடிஞ்சு போய் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கப்ப நம்ம அந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரிலேட்டடா தான் நம்ம எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜியும் டீச்சிங் சிஸ்டமும் இருக்கணும். இங்க இருக்க நம்ம இந்தியாவில படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கும் உலகம் முழுக்க என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த விஷயங்களை அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த மாணவன் டெவலப் பண்ணி